இறைமகன் இயேசுவின் முதல் வருகையில் அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. மாடடையில் ஏழை கோலம் பூண்டார். அது தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்ட காலம். இயேசு உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்திய பின் மறுபடியும் வருவேன் என்றார். இது தேவ அன்பு வெளிப்படும் இரண்டாம் வருகையின் காலம். நாம் இப்பொழுது இருப்பதோ கிருபையின் காலம். மரணத்தை வென்றவர் ஆண்டவர் மணவாளனாக வருவார். அது நியாய தீர்ப்பின் காலம். இமைப்பொழுதில் கடைசி எக்காலம் ஊதும் வேளையில் மரித்தோர் உயிர் பெறுவர், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். புத்தியுள்ள கன்னியர் போல் விழித்திருப்போம் பரிசுத்த அலங்காரத்துடனே. நித்திய வீட்டுக்குள் பிரவேசிப்போம் என்று விசுவாசிப்போம், ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா கீதங்கள் பாடியே ஆண்டவர் வருகைக்கு காத்திருப்போம்.